வணக்கம் மக்களே. கொள்ளு பருப்பில் காணக்கூடிய ஆரோக்கிய நன்மைகளை தெரிஞ்சுக்கலாமா? ரொம்ப ஆசையாக இருக்கா? இந்த ஒரு பதிவு உங்களுக்காக தான். வாங்க இந்த ஒரு கொள்ளு பயிரில் காணப்படக்கூடிய அற்புதங்களை தெரிஞ்சுக்கோம். நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் நான் இப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக ஆரோக்கியத்தை தரும் அப்படின்னு நான் 100% நம்புகிறேங்க. ஸோ நிறைய விஷயங்களுக்கு பயன்படுது. குறிப்பாக சொல்லப்போனால் பளபளப்பான சருமம், விந்தணுக்களுடைய எண்ணிக்கையை அதிகரித்து உடலுக்கு பார்த்திங்கன்னா பலத்தை தரக்கூடிய ஒரு சக்தி வேறு எதுவுமே இல்லை, கொள்ளு பயிரில் தான் இருக்குது. இன்னும் நிறைய நன்மைகள் இருக்குது. என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க மக்களே. இது போன்ற தகவல்கள், ஆரோக்கியமான விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ இந்தியா, இலங்கை, மலேசியா இது மாதிரி எல்லா இடத்துலையும் விளைவிக்கப்படுது. உளுந்து மற்றும் பாசிப்பயிர் அளவுக்கு பிரபலம் இல்லாத இந்த ஒரு கொள்ளு பயிரில் ஏராளமான நன்மைகள் இருக்குதுன்னு சொல்ல வராங்க. குதிரைக்கு கொடுக்கப்படக்கூடிய உணவாக இருக்குது. இதனால தான் இது பார்த்திங்கன்னா ஹார்ஸ் கிராம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வரோம். குறிப்பாக கொளுத்தவனுக்கு கொள்ளு, இளைச்சவனுக்கு எள்ளு அப்படின்ற ஒரு பழமொழிக்கு ஏற்ப உடல் பருமன் அதிகம் உள்ளவர்களுக்கு உடல் எடையை குறைக்க ரொம்பவே பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் எண்ணற்ற மருத்துவ குணங்கள், ஆயுர்வேத மருத்துவத்தில் இது மருந்தாக பயன்படுத்தப்படுது. உடலுடைய சூட்டை பார்த்திங்கன்னா கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ குளிர்காலத்தெல்லாம் உடலை சூடே இருக்காது, ரொம்ப கஷ்டப்படுவோம். ஸோ அந்த மாதிரியான நேரங்களை நீங்கள் கொள்ளை கண்டிப்பாக பயன்படுத்துறதுனால ஆரோக்கியங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மழை காலத்தில் கொள்ளு சூப், கொள்ளு கஞ்சி ஆகியவற்றை குடிக்கலாம். சளி மற்றும் இரும்பல் தொல்லைகளில் இருந்து நிவாரணம் கொடுக்குது. மேலும் இதில் இருக்கக்கூடிய பாலிபினான்கள், ஃப்ளவனாய்டுகள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உங்களுடைய உடலை வலுவாக வைத்திருக்குது. மேலும் இது மஞ்சள் காமாலை மூலம் நிறைய நோய்கள், வியாதிகள்லாம் நம்மளுடைய உடம்புல ஏற்படும். ஸோ இதுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா கொள்ளுதாங்க. ஸோ கொள்ளு பருப்பில் நன்மைகள் பாரம்பரிய மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ்துமா. ஸோ ஆஸ்துமா பிரச்சனை எத்தனை பேருக்கு இருக்குது? நம்மளால் எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாது. ஆஸ்துமா பிரச்சனை மட்டும் இருந்துச்சுன்னா அவர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கண்டிப்பாக இந்த கொள்ளு பயிரில் இருக்கிறதுனால ஆஸ்துமா பிரச்சனை உள்ளவர்கள் கொள்ளு பயிரை கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சிறுநீர் பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்குது. சிறுநீர் தொற்று, சிறுநீர் வர வழியில் பார்த்திங்கன்னா நமக்கு வலிகள் ஏற்படுறது, அதுக்கப்புறம் இரத்தத்துடன் வெளியேறுதல், அதுக்கப்புறம் சிறுநீரக கற்கள். இது ரொம்ப மெயினாக இருக்குது. சிறுநீரக கற்கள் வந்துட்டாலையும் அது வராமல் தடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம நிறைய விஷயங்கள் செய்யணும். ஸோ ஒன்ஸ் நமக்கு சிறுநீரக கற்கள் மட்டும் வந்துடுச்சு அப்படின்னா அதை குறைக்க மருந்து, மாத்திரைகள் தான் கொடுப்பாங்க. ஸோ நமக்கு ஊசியோ ஆப்ரேஷன் இந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதனால் ஆரோக்கியமான உணவுகளை மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு கொள்ளு பயிரை நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மூச்சு குழாய் வீக்கம் இந்த மாதிரியான பிரச்சனை வருது. மஞ்சள் காமாலைங்க. ஸோ இது ஒரு மஞ்சள் காமாலை ரொம்ப கொடூரமான ஒரு வியாதி அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த கரிசலாங்கண்ணி, கீழாநெல்லி இந்த மாதிரியான விஷயங்களை அதிகமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்சர். யாருக்கெல்லாம் அல்சர் இருக்குது, சரியாக சாப்பிடாம தினமும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறவங்களுக்கு டெஃபினட்டாக அல்சர் வருது. ரொம்ப நார்மலான விஷயம். ஸோ நமக்கு அல்சர் வந்துருமோ பயந்துக்கிட்டு நீங்கள் சாப்பிடாம மட்டும் இருங்க, கண்டிப்பாக அல்சர் உங்களுக்கு வந்துடும். அதனால் அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்க நீங்கள் கண்டிப்பாக கொள்ளு பயிர் எடுத்துக்கலாம். இரத்த கட்டி, மாதவிடாய் போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு பார்த்திங்கன்னா மருந்தாகுது. இது சளியை வெளியேற்றுகிறது மற்றும் காய்ச்சலை கட்டுப்படுத்த உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரும பளபளப்பு. கொள்ளில் இருக்கக்கூடிய ஆஸ்ட்ரிஜென்ட் குணங்கள் சரும நோய்களுக்கு சிகிச்சை பார்த்திங்கன்னா அளிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, லியூகோடெர்மா போன்ற நோய்களை குணப்படுத்துது. இதை பார்த்திங்கன்னா ஃபேஷியல் போக்குகளில் பார்த்திங்கன்னா நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ நம்ம யாருக்கெல்லாம் ஃபேஷியல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். சரும பிரச்சனைகளை தடுத்து தெளிவான சருமத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீரழிவு நோய். இந்த ஒரு நோய் கண்டிப்பாக காலங்காலமாக தலைமுறையாக வரக்கூடிய ஒரு பிரச்சனை. ஸோ இதை எப்படி கட்டுப்படுத்துறது? நிறைய வழிகள் இருக்குது. இந்த உணவை சாப்பிடாத, அந்த உணவை சாப்பிடாத, இது மாதிரி நிறைய நமக்கு கட்டுப்பாடுகள் இருக்கக்கூடிய மத்தியில்
கொள்ளு பயிரை நம்ம எடுத்துக்கலாம். இதனால் நீரிழிவு நோய் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா வேதியியல் தொழில்நுட்ப கல்வி மையத்தில் அறிவாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா பச்சை கொள்ளை சாப்பிடும்போது அது அடுத்து சாப்பிடும் உணவை வந்து மெதுவாக இரத்தத்தில் கலக்க செய்வதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ கார்போஹைட்ரேட் செரிமானத்தை குறைக்கிறது மற்றும் இன்சுலின் எதிர்ப்பையும் வந்து குறைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த விஷயம், எடை இழப்பை அதிகரிக்கிறது. கொள்ளு பருப்பில் இருக்கக்கூடிய இயற்கையான குணங்கள் கொழுப்பை கரைக்கின்றன. இது எல்டிஎல் கொழுப்பை குறைத்து ஹெச்டிஎல் கொழுப்பை வந்து அதிகரிக்குது. ஸோ எல்டிஎல்னால் கெட்ட கொழுப்பு, இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு சுத்தமான கொழுப்பு நமக்கு தேவைங்க. ஸோ கண்டிப்பாக கொழுப்பு நம்மளுடைய உடலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கொள்ளை வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக கொழுப்பு திசுக்களை தாக்குது. கொழுப்பை கரைத்து நல்ல ஒரு உடலை வந்து கட்டுக்கோப்புடன் வந்து வைக்க உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. விந்தணுக்களுடைய எண்ணிக்கையை உயர்த்துமா? நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், விந்தணுக்களுடைய எண்ணிக்கை உயர்த்து நமக்கு வந்து ஆரோக்கியமான உடலை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இருக்கக்கூடிய கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து மற்றும் அமினோ அமிலங்கள் விந்தணுக்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மினரல்கள் ஆண்களில் இனப்பெருக்க மண்டலத்தின் நேர்மறையாக செயல்பட்டு அந்த உறுப்புகளுக்கு இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது. இதில் இருக்கக்கூடிய அமினோ அமிலங்கள் போதிய என்சைம்களுடைய நடவடிக்கைகளை அதிகரித்து ஸ்பெர்ம்களை உற்பத்தி செய்ய அதிகரிக்குது, அதாவது உற்பத்தி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நமக்கு குழந்தை பிறக்கிறதுல பிரச்சனை வராது. ஸோ நிறைய பேருக்கு இப்போல்லாம் குழந்தை இல்லை அப்படின்ற ஒரு கவலை இருக்குது. ஸோ அதெல்லாம் போக்கணும் அப்படின்னா நீங்கள் நிறைய வந்து கொள்ளு பயிர் எடுத்துக்கோங்க. ஸோ உடல் சூட தரும் அப்படின்றதுனால நம்ம அதிகமாக எடுத்துக்கிறதும் தவறான விஷயம். ஸோ குளிர்காலங்களில் இதை சூப் மாதிரியோ ரசம் மாதிரியோ வச்சு நம்ம பயன்படுத்தலாம். இந்த ஒரு பதிவில் இறுதியில் கொள்ளு சூப்பு, கொள்ளு ரசம் இதெல்லாம் வந்து எப்படி வைக்கிறது, எதெல்லாம் போட்டு நமக்கு வச்சா நமக்கு ஆயுர்வேதிக்காக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். கல்லீரலுடைய இயக்கத்தை கட்டுப்படுத்துதுங்க. பச்சை கொள்ளில் எண்ணற்ற தாவர உட்பொருட்கள் இருக்குது. அவை ஃப்ளவனாய்டுகள் மற்றும் பாலிபினான்கள் என்று அழைக்கப்படுதுங்க. இந்த பொருள்கள் கல்லீரல் மற்றும் பித்தப்பையை காக்கிறது, இரத்தத்தை சுத்திகரிக்கிறது, உடலில் உள்ள வேதி கழிவுகளை வெளியேற்றுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிறுநீரக கற்களுக்கு சிகிச்சை அளிக்கிறது. உடலில் வந்து கால்சியம் பாஸ்பேட் உப்புகள் வந்து சேருவதனால சிறுநீரகத்தில் கற்கள் உருவாகுது. கொள்ளு பருப்பில் வந்து சத்து வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது. இது சிறுநீரக கற்கள் கடினமாவதை தடுக்குது. இது ஆரோக்கியமான சிறுநீரகத்தை பாதிக்கக்கூடிய ஃப்ரீ ரேடியேட்டர்களை வந்து நல்ல முறையில் வெளியேற்றுது. சிறுநீரக கோளாறுகளுக்கு தீர்வு கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இன்னும் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குங்க. கொள்ளை வந்து நம்ம தினம்தோறும் சாப்பிட்லாம். கொள்ளு வந்து சாப்பிடக்கூடிய முறை அப்படின்றதான் முக்கியமான விஷயம். குக்கரில் கொள்ளுவை சேர்த்து நல்லா வந்து 4 மடங்கு தண்ணீர் விட்டு 6 முதல் ஒரு 7 விசில் விட்டாதான் அது வந்து நல்லா வேகும். பிறகு இந்த நீரை மட்டும் மேலாக எடுத்து உப்பு சேர்த்து குடிக்கவும். வெதுவெதுப்பான சூட்டில் குடித்தா தான் நல்லாயிருக்கும். தினமும் 1 கப் வந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து கொள்ளு பொடியை வந்து பயன்படுத்துங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதனால் வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து போக்கும். ஸோ கொழுப்பை குறைக்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து கொள்ளு பருப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து கொள்ளு சாப்பிட்றதுனால என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றத நான் சில விஷயங்களை சொல்லியிருக்கேன். அது கண்டிப்பாக நடக்கும். எலும்புக்கும் நரம்புக்கும் உரம் தரக்கூடிய ஒரு கொள்ளு பருப்பு அப்படின்றதுனால கடினமான விஷயங்களுக்கு கூட நீங்கள் பயன்படுத்தலாம். கொள்ளை அரைத்து பொடி செய்து வைத்து கொண்டா ரசம் வைக்கும்போது நாம் அப்படியே கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எப்படின்னா இப்போ நம்ம ரசப்பொடி எப்படி பயன்படுத்துகிறோம், சாம்பார் பொடி பயன்படுத்துகிறோம், இது மாதிரி அந்த பொடி மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வாய்களில் வந்து பார்த்திங்கன்னா சீரற்றதுனால ஏற்படக்கூடிய வயிறு மந்தமாகவே இருக்கும். அவர்கள் கொள்ளுவை வந்து பார்த்திங்கன்னா அரிசியுடன் சேர்த்து கஞ்சியாகவோ, கொள்ளுவை வந்து பார்த்திங்கன்னா வறுத்து துவையலாகவோ அல்லது ரசம் செய்தோ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கொள்ளு ரசம் உடலை வந்து ரொம்ப வலுவாக்கும், மாத விளக்கை சீர்படுத்தும், கை கால் மூட்டு வலி இடுப்பு வலியெல்லாம் வந்து போக்கும், நரம்பு தளர்ச்சியையும் வந்து போக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இளைத்தவனுக்கு கொள்ளு கொளுத்தவனுக்கு எள்ளு அப்படின்னு சொல்கிற மாதிரி கண்டிப்பாக நிறைய நன்மைகளை தாங்க கொண்டு இருக்குது. அதனால்தான் கொள்ளை வந்து இப்படியெல்லாம் சாப்பிட்லாம் அப்படியெல்லாம் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு வந்து நான் சொல்கிறது. உடல் எடையை குறைக்க வந்து ரொம்பவே பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. எது மாதிரி அப்படின்னா நீங்கள் தினம்தோறும் வந்து கொள்ளை பயன்படுத்தலாம். நம் வீடுகளில் பொதுவாக பல வகையான பொடிகளை செய்து ருசிச்சிருப்போம்.
அந்த வகையில் நம் உடல் எடை குறைக்க வேண்டும் அப்படின்னா கொள்ளுவை பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக பயன்படுத்தலாம். ஸோ கொழுப்பை குறைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கு ஒரு சிறந்த பொடி என்றால் அது கொள்ளு பொடி தாங்க. வாங்க இப்போ வீட்டிலேயே சுவையான கொள்ளு பொடி எப்படி செய்யுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். தேவையான பொருள் என்னென்னங்க? கொள்ளு 1 கப் இருந்தால் போதும். எள்ளு 1 கப், உளுத்தம்பருப்பு 1 கப், மிளகாய் வத்தல் நம்ம எடுத்துக்கிட்டோம். அப்புறம் பூண்டு, பெருங்காயம், உப்பு, புளி, கறிவேப்பிலை, தேங்காய் எண்ணெய். எப்படி செய்கிறது? 1 கப் எள்ளை எடுத்து நல்லா சுத்தம் செய்ய வேண்டும். அடிகனமான கடாயில் எள்ளை விட்டு நன்றாக வறுக்க வேண்டும். எள்ளு பொரிய ஆரம்பிக்கும் போது அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி விட்டுட்டு அதே கடாயில் 1 கப் பார்த்திங்கன்னா கொள்ளை நன்றாக வறுத்துக்கோங்க. பின்னர் அதே கடாயில் உளுத்தம்பருப்பை 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி நன்றாக பொன்னிறம் வரும் வரை வறுக்க வேண்டும். சொத்தியை நம்ம சிம்மில் வச்சு வறுத்தா உளுத்தம்பருப்பு நல்லா கருப்பாக மாறிடும். இதை எடுத்து உங்களுடைய காரத்திற்கேற்ப மிளகாய் வத்தலை 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி லேசாக வறுக்கணும். பின்னர் அதில் பெருங்காயம் சேர்க்கணும். அதில் தேவையான அளவு உப்பை சேர்த்து கொண்டு இதில் பூண்டை சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் 2 கைப்பிடி கறிவேப்பிலையும் சேர்த்து இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்து கொள்ளலாம். இப்போ நல்லா பார்த்திங்கன்னா வறுத்த எல்லா அந்த மிக்சரும் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இதை விட சத்து வாய்ந்த ஒரு பொடி எதுவுமே கிடையாது. இட்லிக்கு நம்ம இட்லி பொடியாக பயன்படுத்தலாம். அப்புறம் ரசம் வைக்கும்போது அதில் கொஞ்சம் ஆட் பண்ணலாம். இது மாதிரி கொள்ளு, எள்ளு இதெல்லாம் ரொம்ப சத்து வாய்ந்த விஷயம். இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தலாம் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ மக்களே, கொளுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்னு சொல்கிற மாதிரி எடை அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கொள்ளு சாப்பிடுங்க. சிறுநீரக கற்கள் இருக்கா, கொள்ளு சாப்பிடுங்க. உடல் சூட்டை பார்த்திங்கன்னா அதிகமாக்கணும். ரொம்ப நமக்கு ஈர உடம்பாக இருக்குது அப்படின்னா கொள்ளு சாப்பிடுங்க. இது மாதிரி நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க. ஸோ மக்கள், இது போன்ற பதிவுகள் ஆரோக்கியமான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற விஷயங்களை தொடர்ந்து கேட்கலாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.